வெல்கம் டு ராஜவாணியம் ரெசிபீஸ். நாளைக்கு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இப்போவே ஊற வச்சாதான் நாளைக்கு நம்ம அதை சாப்பிட முடியும். அதனால் நம்ம நாளைக்கு இந்த டெய்லி கஞ்சியாகவே குடித்தாச்சு. கேரட் கீரு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ராகி மால்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா குடித்தாச்சு. அதனால் நாளைக்கு நம்ம மொறுன்னு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், சோள தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 3/4 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, இதில் 1 கப் சோளம். எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். 1 கப்பும் போடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக 1 கப்பு தாங்க. அந்த கோபுரம் மாதிரி இந்த கப்பில் 1 கப்பு சோளம், ஒரு 3/4 கப்பு இட்லி அரிசி, குட்டி கப்பு 1/4 கப்பில் 1/3 உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோ தான். இதை நல்லா நல்லா கலைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். நைட்டு ஆட்டி வச்சிட்டோன்னா காலையில் உங்களுக்கு நல்லா மொறுன்னு தோசை வந்துடும். காலையில் பார்க்கலாம். இப்போ மணி 4 ஆகுதுங்க. ஒரு 6 மணிக்கு, ஒரு 6 மணி 7 மணி நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டிட்டோம். மிக்சியோ கிரைண்டரோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட்டி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையிலக்கு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஊறட்டுங்க. இப்போ மணி 4 தான் ஆகுது. ஒரு 4 மணி நேரம் இது ஊறட்டும். நைட்டு படுக்கும்போது இதை மிக்சியில் ஒரு ஆட்டி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு நமக்கு டிஃபனுக்கு சரியாக வருங்க. இப்போ நம்ம சோளம், அரிசி, பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம 4 மணிக்கு ஊற வச்சோம். இப்போ மணி 7:30 ஆகுது. அதனால் நல்லாவே ஊறிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தவங்க அரிசி போடாமல் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அரிசி போட்டிருக்கோம். ஜாஸ்தி சோளம் தான். அரிசியும் உளுந்தம்பருப்பு வெந்தயம்லாம் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம போட்டிருக்கோம். அந்த அளவெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சோளத்தில் பெனிஃபிட் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ இருக்குது. நார் சத்து இருக்குது. மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் மக்காச்சோளத்தை விடையும் இந்த ஒயிட் சோளம் ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் எல்லாம் என்னென்ன சத்து இருக்கோ அது அத்தனையுமே இதில் இருக்குது. அதனால் நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசை மாவை கரைச்சிடலாங்க. கை வச்சு கரைச்சா தாங்க நல்லா புளிக்கும். இப்போ வெயில் காலம்தான் இருந்தாலுமே நீங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு இது ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். மாவு புளிச்சு நல்லா தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிட்டு பார்த்துடலாம். தக்காளி சட்னிக்கு வறுத்து வச்சுருக்கோம். இது அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தோசை. எனக்கு இந்த மாதிரி மொறுன்னு பெருசாக பிடிக்கும். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி குட்டியாக ஸ்பாஞ்ச் மாதிரி அவருக்கு பிடிக்கும். அதனால் 2 பேருக்குமே நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், பெரிய தோசை தான். நல்லா சோள தோசை. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குதுங்க. மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது சொன்னோம்னா வீடியோவே பத்தாது. அவ்வளோ பெனிஃபிட் அதில் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப மொறுன்னு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் சட்னி அவ்வளோ நம்ம விட்ட தேங்காய் சட்னி தேங்காய் தண்ணி இல்லைன்னா பால் அந்த மாதிரி ஊற்றி தான், பொட்டுக்கடலை போடாமல் இந்த மாதிரி ஒயிட்டாக தான் பண்ணுவோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கார சட்னி அதே மாதிரி தான். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேட்குன்னு தெரியும். நல்லா சூப்பராக மொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.